ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குறாங்க இல்லையா சுடிதாருக்குள்ள கோட்டு, அந்த கோட்டில் வந்து காலர் எப்படி தைக்க போகிறோம்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து கோட்டை வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ கோட்டோட அந்த கழுத்தை அளவை வந்து நம்ம அளந்துக்கிறணும். இப்போ நாங்கள் இதை அளந்து பார்த்ததில் வந்து 16 இன்ச்சு இருக்குது. இந்த 16 இன்ச்சு இருக்குது. நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, இந்த 2 பீஸ் துணி அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. நான் கேன்வாஸ் வந்து நைஸ் கேன்வாஸ் வந்து வெட்டி வச்சுருக்கேன். 16 இன்ச்சில் வந்து நான் வெட்டி வச்சுருக்கேன். கரெக்டாக வெட்டி வச்சுருக்கேன், ஆஷ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நான் எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நீங்கள் வெட்டி வச்ச ஆஷை வந்து அயன் பண்ணணுன்னாலும் அயன் பண்ணிக்கலாம். நான் இப்போ அயன் பண்ணாமல் எப்படி தைக்கிறது அப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இன்னி ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இப்போ நம்ம அதை வச்சு எப்படி எடுக்கணும் பாருங்கள். இப்போ கீழே நம்ம வந்து துணி தைக்கிறதுக்கு விட்டுறணும். இதுதான், இந்த துணி தான் வந்து நம்ம வந்து கழுத்தில் வச்சு ஃபிட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேன்வாஸில் தையல் போடக்கூடாது. கேன்வாஸை ஒட்டி தையல் போடணும், ஆனால் கேன்வாஸில் போடக்கூடாது. அசையாமல் இந்த மாதிரி தைச்சி கரெக்டாக கேன்வாஸில் படாமல் அதே இந்த இடத்துல நாட் போட்டுருணும். போட்டு அதே அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி திருப்பையில் எப்போவுமே வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு, நிறைய போடக்கூடாது. கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி திருப்பணும். இப்போ பாருங்கள், திருப்பியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு நவலாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து லைட்டாக ஓரமாக தையல் போட்டுக்கோங்க. சரியா? ஓரமாக போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தூக்காமல் இருக்கும். இது எடுத்துக்கோங்க. தச்சுட்டு நம்ம வந்து சிட்டியில் அடிச்சுக்கலாம். கரெக்டாக 4 இன்ச்சு தான் வச்சுக்கணும் தைக்கிறதுக்கு. இப்போ இதோட நடுமையை நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி நடுமையை பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கோட்டை எடுத்துட்டோம். கோட்டை எடுத்து நம்ம இந்த மாதிரி நடுமையை கட் பண்ணி வச்சுக்கோம். இப்போ பார்த்துக்கோங்க, உள்ளேருந்து வெளிப்பக்கம் போய்க்கணும். உள்பகுதியிலேருந்து தான் அடிக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு காலர் வீடியோலாம் நான் போட்டிருப்பேன், அதுலேயும் இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால ஸ்டார்ட் பண்ணையில் கண்டிப்பாக ஒரு நாட் போட்டுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் தைக்கையில் இந்த கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கட்டையும் இந்த காலரில் உள்ள கட்டையும் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து சமமாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் அதே மாதிரி கரெக்டாக வச்சு ஒன்று போல் இந்த கடைசி வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்று போல் அந்த 4 இன்ச்சு விட்டதை கரெக்டாக முடிக்கணும். எக்ஸ்ட்ராவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி கடைசிலையும் வந்து நம்ம வந்து நாட் போட்டு தான் எடுக்கணும். இப்போ எடுத்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த துணியை உள்ளே வச்சு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணையில் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலையுமே வந்து
நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணணும். கரெக்டாக நம்ம வந்து இந்த மாதிரி இது பண்ணி அடிச்சிட்டோம்னா நாஷ் மட்டும் கரெக்டாக நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம்னாலே வந்து நமக்கு வந்து இந்த காலர் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சைடில் அடிக்காமல் விட்டுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம வந்து சேர்த்து அடிச்சிடலாம். இந்த சைடே நம்ம விட்டுருந்தோம், ஏன்னா நம்ம ஈஸியாக இருக்கிறதுக்காக வேண்டி தான் அதை கடைசியில் அடிக்கிறது. இப்போ பாருங்கள் இந்த காலர் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நைஸ் கேன்வாஸ் வச்சு பண்ணுறதுனால இப்படி பண்ணியிருக்கோம். அயன் கேன்வாஸ் வச்சு நம்ம இப்போ அது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும், அது வச்சு நம்ம தைக்கணும்னா தைக்கலாம். ஆனால் இந்த துணிக்கு வந்து அது வந்து மொரடாக தெரியும், அதனால தான் நாங்கள் வந்து இந்த கேன்வாஸ் வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போ முதல்ல சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.